தற்பொழுது இதுவரை நாங்கள் கண்டிராத பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறோம். கோவிட் காலத்திலும் கூட நாங்கள் தப்பித்து வந்து விட்டோம். ஆனால் அதைவிட முக்கியமான ஒரு பிரச்சனை தற்பொழுது எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுகிறது. இது எங்களது விநியோகஸ்தர்கள் ஏற்கனவே அறிவித்து விட்டார்கள். எங்களது உள்ள ஸ்டாக்கை மட்டும் நாங்கள் தருகிறோம், அதற்குள் நீங்கள் சமாளித்துக் கொள்ளுங்கள் என்று ஏற்கனவே கூறிவிட்டனர். அதனால் இப்போது கொரோனா காலத்தை விட மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் ஹோட்டல் தொழில் உள்ளது. இப்படியே சென்றால் இன்னும் ரொம்ப நாள் இந்த ஹோட்டல் தொழிலை நடத்துவது ரொம்ப சிரமம். அதனால் மத்திய மாநில அரசுகள் இதில் உடனடியாக தலையிட்டு இந்த ஹோட்டல் தொழிலை காப்பாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது நேர கட்டுப்பாட்டுடன் எங்களது ஹோட்டல் தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதாவது நேர கட்டுப்பாடு என்பது என்னவென்றால் காலை 6 மணி முதல் மதியம் 10 மணி வரை நிறைய ஐட்டம்ஸ் வெரைட்டிஸ் கொடுத்துட்ருந்தோம். இப்போ லிமிட்டட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் கொடுக்குறோம். மற்ற நேரங்களில் சைனீஸ் இந்த வட இந்திய நிறைய வெரைட்டிஸ்லாம் கொடுத்துட்ருந்தோம். அது எல்லாத்தையுமே குறைச்சிட்டு இப்போ வெறும் நம்ம குறிப்பிட்ட ஐட்டங்கள் மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதே நிலை நீடித்தால் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் பல உணவகங்கள் மூடும் சூழ்நிலையில் மிக மோசமான சூழ்நிலையில் உள்ளது. மதியானம் வெரைட்டி ரைஸ் மட்டும் கொடுக்கலான்ட்டு, நைட்டு ஒரு டிஃபன் பல வெரைட்டிஸை குறைச்சிட்டு ஒரு சில குறிப்பிட்ட ஐட்டங்கள் மட்டும் கொடுக்குறோம். வாடிக்கையாளர்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்னங்க சிலிண்டரு எங்களோட விநியோகஸ்தர்கள் கூறியபடி கேட்டால் 2 நாள் கூட தாக்கு பிடிக்காது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒரு வாரத்திற்கு மேல் என்னுடைய கணிப்பு, ஒரு வாரத்துக்கு மேல் இந்த சூழ்நிலை நீடித்தால் அனைத்து உணவகங்களும் இந்தியா மட்டும் இல்லை, இந்தியாவில் ஃபுல்லாக அனைத்து உணவகங்களும் மூடும் சூழ்நிலைக்கு உருவாகும். இதை நம்பியுள்ள அனைத்து வாடிக்கையாளர்கள், அதாவது நான் சொல்வது இந்தியா ஃபுல்லாக டூரிசம் டிபார்ட்மெண்ட்டு, டூரிசமே கெட்டு போயிடும். இன்னொன்று ஏரோப்ளேன் ஃப்ளைட்டில் ட்ரெயின் ட்ராவலில் வர்ற பேசஞ்சர்ஸு, காரு, பஸ்ஸு எல்லாமே இதை நம்பி தான் வர்றாங்க. அதனால் இதுக்கு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தலையிட்டு ஒரு தீர்வு காண வேண்டும். சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாமல் எங்களுக்கு கிடைக்க வகை செய்ய தர வேண்டும். இன்னும் ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்லணும், என்னென்னா லேபர்ஸ் இந்த தொழிலை நம்பி தமிழ்நாடு முழுக்க ஒரு 10,000 ஹோட்டல் இருக்குது. 10,000 ஹோட்டலில் 5 லட்சம் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அதில் 1 லட்சம் புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்க. இந்த புலம்பெயர் தொழிலாளர்களுடைய சூழ்நிலை மிக கேள்விக்குறியாக இருக்கிறது. அவங்களோட ஐட்டத்தை தான் நிப்பாட்டியிருக்கோம். அப்படின்றப்ப அவங்களோட வாழ்வாதாரம் மிகுந்த பாதிப்புக்கு உண்டாகும். இதை நம்பி இருக்கிற 5 லட்சம் தொழிலாளர்களோட வாழ்வுரிமை கேள்விக்குறியாகிறது. உடனடியாக இது போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து சிலிண்டர்கள் மீண்டும் கிடைக்க ஆவண செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.